அதிகாலை 4 மணிக்கானே எந்திரிக்கிறது 6 மணி. இதுக்கு இந்த பேச்சா? நேற்று வீட்டுக்கு போய் என்ன படிச்ச? நம்ம என்னைக்கு என்ன படிச்சிருக்கோம்? எதுவும் படிக்கல. நானும் எதுவும் படிக்கல. போற போக்க பார்த்தா நம்மள மாடு மேய்க்க அனுப்பி விட்றாங்க போல. அதுவும் உண்மைதான். எவ்வளோ பெண்டிங் வச்சிருக்கோம், இன்னும் எதுவும் படிக்கல. என்ன பண்ண போறோமோ? ஆனுவல் எக்ஸாம் வர கிட்ட வந்துகிட்டே இருக்குது. கிட்ட வந்தா நீ தூர போ. ஏன் நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? நான் கவுண்டர் கொடுத்தேன்னு நீ சிரிக்கணும். இதுக்கு நீ சிரிக்காம இருந்துடலாம். அதுங்க ரெண்டையும் பாரு, படிச்சியா படிக்கலையான்னு கேக்குதுங்க. நம்ம எங்க போய் ஊர் சுத்தலான்னு பேசிட்டு இருக்கிறோம். வீட்ல ஒரே அடி மச்சான், முதுகுல சவந்தே போச்சு எனக்கு. எனக்கு மட்டும் என்னங்கற? விளையாட போவியான்னு எங்க அம்மா அடிச்சு போட்டாங்க. இனிமேயாவது உருப்புற வழியே பாப்ப மச்சான். கிளாஸ்க்குள்ள வந்தாலே ஒரே நாய்ஸ் தான். டீச்சர் வந்தாங்கன்னா ஒரு குட் மார்னிங் கூட எந்திரிச்சு சொல்றது இல்ல. குட் மார்னிங் மிஸ். ஏங்கனுங்களா, யாரும் குளிக்கலையா? காலையிலே இவ்ளோ தூக்கத்தோட இழுத்து சொல்றது. எல்லாம் தெளிவா இருக்கணும். காலையில குட் மார்னிங் மிஸ்ன்னு ஷார்ட்டா முடிச்சிரணும். குட் மார்னிங் சிட் டவுன். தேங்க் யூ மிஸ். கண்ணுங்களா, ஆனுவல் அப்படியே நெருங்கி வருது கண்ணுங்களா. நல்லா படிச்சுக்கணும் சரியா? யாரையும் சும்மாலாம் பாஸ் பண்ண மாட்டோம். ஃபெயில் பண்ணீங்கன்னா அதே கிளாஸ் தான். அப்புறம் ஒரு குட் நியூஸ் கண்ணுங்களா. சோ மிஸ் வந்துட்டு டியூஷன் எடுக்க போற கண்ணுங்களா. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் வரலாம். ஆல் சப்ஜெக்ட் டியூஷன் தான். நான் மேக்ஸ் குரூப்லயே எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டு விடுறேன். பேரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தா சேர்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி வீட்ல டமர்னு சத்தம் கேக்குது. இந்த மிஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க. டியூஷனுக்கு வந்தா என்னென்னலாம் போட்டு கொடுப்பாங்களோ தெரியலையே. நீ என்ன உங்க டியூஷனுக்கு பாவா பாரு. அதுதான் மெசேஜ் அனுப்புறாங்களாமே. எங்க அம்மாலாம் ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்த்து விட்டுருவாங்க. எப்படி எல்லாம் அடி வாங்க போறனோ. கவலைப்படாத மச்சான், நானும் சேர்ற மாதிரி தான் வரும். ரெண்டு பேரும் சேர்ந்து அடி வாங்கலாம். அப்புறம் என்னங்களா, இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. சர்ப்ரைஸ்னா நல்ல சர்ப்ரைஸா கெட்ட சர்ப்ரைஸா? ஒண்ணும் புரியலையே. பேரண்ட்ஸ் மீட்டிங். நான் வர மேக்ஸ்ல ஃபெயில். உன்னை நான் வீட்ல காட்டவே இல்ல மச்சான். நான் மட்டும் என்ன எல்லாத்துலயும் பாஸா? நானும் காட்டல மச்சான். இன்னைக்கு டமீர் தான் நமக்கு. ஐயா ஜாலி. நான் எங்க அப்பா கூட ஏதாவது சாப்பிட்டு போவேன், ஜாலியா இருக்கும். நான் இந்த டைம் வேற எல்லாத்துலயும் 60 பக்கம் தான் எடுத்திருக்கிறேன். ஆனா காட்டிட்டேன். இந்த மிஸ் எதுவும் போட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா சரி. என்ன கண்ணுங்களா, ஒரே சைலண்டா இருக்கீங்க. நோ ரெஸ்பான்ஸ். பிள்ளைங்க எல்லாம் பிஸில இருப்பாங்க. தேங்க் யூ கண்ணுங்களா. தேங்க் யூ மிஸ். என்னடா மிஸ் சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா வச்சிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அடி கன்ஃபார்ம். நமக்கு அடி வாங்கணும்னு உறுதியா எழுதி இருக்கு போல. அதனால தான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் சிட் டவுன். தேங்க் யூ மிஸ். எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ். மறுபடியுமா? என்ன மச்சான் நடக்க போகுது? ஒண்ணுமே புரியலையே மச்சான். அருண் அரவிந்த், என்ன அங்க பேச்சு? எனக்கும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. மிஸ் சிட் டவுன். இதுக்கு மேல இந்த மாதிரி நீங்க கிளாஸ் டிஸ்டர்ப் பண்றத பார்த்தேன், அவ்வளவுதான். திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வார்னிங் டு யூ. சாரி மிஸ். ஸோ ஆல்ரெடி நான் 4 லெசன் நடத்தி முடிச்சிருக்கேன், ரைட்? இப்போ என்ன சொல்ல போறாங்களோ? எஸ் மிஸ். அரவிந்த், மேல என்ன ஏதாவது டிசைன்ஸ் இருக்கா? இந்த பசங்களை வச்சுட்டு முடியல. எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கு. அந்த 4 லெசன் 1 மார்க்ல நான் எது வேணாலும் கேட்பேன். அண்ட் யூ ஹாவ் டு ஆன்சர் இட். ஓகே? இட் இஸ் அன் ஓரல் டெஸ்ட். ஏன்னா உங்ககிட்ட நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் ஒரு லெசன் முடிச்சேன்னா நீங்களும் அந்த லெசனை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும்னு. ஒரு லெசனா? அதுல இருக்கிற 1 மார்க் கூட நான் படிக்கல. இந்த மிஸ் வேற கண்ணத்தை பிடிச்சி முதுகுல அடிக்குவாங்களே, என்ன பண்றது? இன்னைக்கு வீட்லயும் ஸ்கூல்லயும் நல்ல பூஜை. ஓகே அரவிந்த், எந்திரி. ஜோலி முடிஞ்சு. எந்த क्वेश्चन கேட்க போறாங்களோ? மனசெல்லாம் பக்கு நடிக்குது. சிவிக்ஸ்ல இருந்து கேக்குறேன். Who is the first Prime Minister of India? மு.க. ஸ்டாலின். எனது மு.க. ஸ்டாலினா? கஷ்டப்பட்டு உங்களுக்கு நின்று நடத்தினா இப்படியே ஆன்சர் சொல்லுவேன். இத்தனைக்கும் நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன். நல்ல வேலை ஓரல் டெஸ்ட் வச்சேன். பேப்பர்ல மட்டும் வச்சிருந்தேன், எனக்கு டைம் எல்லாமே வேஸ்டா போயிருக்கும். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு மேன். இங்க வா. இன்னைக்கு எப்படி எல்லாம் மிஸ் வளைச்சு அடிக்க போறாங்களோ தெரியலையே.
I said come here. மிஸ் காது மிஸ் காது. கஷ்டப்பட்டு கால் வலிக்க நடத்தினா இதான் உன்னோட ஆன்சரா? Go and sit in your place. சிண்டு, உனக்கு ஒரு மேனஸே இல்லையா? அடக்கொண்டா மாதிரி வாயை திறக்கிற, கை வச்சு கொட்டாயிடணுன்ற சின்ன மேனஸ் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. Thank you, children. Thank you, மிஸ். உனக்கு எத்தனை டைம் சொல்லிருக்கேன் பேக்க நடுவுல போடாதன்னு? ஒரு நாள் இதுக்கு சிண்டு அடிச்சாலும் சரிப்பட்டு வரும். போங்கம்மா, சும்மா திட்டிட்டே இருக்கீங்க. ஸ்கூலுக்கு போனா மிஸ் திட்டுறாங்க, இங்க வந்தா நீங்க திட்டுறீங்க. மிஸ் என்ன திட்டுனாங்க? நான் கொட்டாய் விட்டனா, கை வச்சு விட மறந்துட்டேன், அப்படியே கொட்டாய் விட்டுட்டேன். அதுக்கு மிஸ் ஏன் அனகொண்டா மாதிரி வாயை திறக்கிறேன்னு திட்டுனாங்க. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்படி கொட்டாய் விடாதன்னு? வேணும்தான். அப்புறம் அரவிந்த் அடி வாங்குறாமா. ஐயோ ஐயோ, சிரிப்பாவா அது நினைச்சாலே. மத்தவங்க அடி வாங்கினாலும் சிரிக்க கூடாதுன்னு தப்பு. அவன் என்ன சொன்னான்னு தெரிஞ்சா நீங்களே சிரிப்பீங்க. அப்படி என்ன சொன்னா? மிஸ், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டாங்களா? ஐயோ ஐயோ, ஒண்ணே திருச்சிட்டு சொல்ல, எல்லாம் சொல்லிட்டு சரி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறம் போயிடுவேன், பாத்துக்க. மிஸ், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டாங்களா? அதுக்காக மூக ஸ்டாலின் சொன்னா. அப்படியா சொன்னா? எனக்கு அங்க சிரிப்பு வந்துச்சுமா, அடக்கி வச்சிருந்தேன். அப்புறம் மிஸ் என்ன பிடிச்சி அடிச்சிருவாங்க, அதனால அடக்கி வச்சிருந்தேன். யாரும் அடி வாங்கும் போதெல்லாம் சிரிச்சிடாத கண்ணு, அப்புறம் அடி வாங்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. சரி சரி. அப்புறம் டியூஷன் போறியா கண்ணு? டியூஷன் மேட்டர் அம்மாக்கு எப்படி தெரியும்? நம்ம தான் எதுவும் சொல்லலையே. ஓ, மிஸ் குரூப்ல அனுப்பி விடுவேன்னு சொன்னாங்கல்ல. என்ன யோசிக்கிற? டியூஷனு கண்டிப்பா போகணும். அது உங்க மிஸ்ஸே நடத்துறாங்கல்ல. எம்மா, நல்லா தானே படிக்கிறேன், நான் டியூஷனுக்கு போக மாட்டேன். போங்க. நீ வீட்ல இருந்து ஒன்றும் படிக்க போறது இல்ல. மார்க்கும் ரொம்ப அதிகமாலாம் வாங்கல, எல்லாத்துலயும் பாஸ் மார்க் எடுத்து ஒரு 60 பக்கம் எடுத்திருக்கிற. இதெல்லாம் நல்ல மார்க் நான் சொல்லவே மாட்டேன். அம்மா, பசிக்குது, எனக்கு சாப்பாடு இருக்கன்னு ஊட்டி விடுறேன். இவனுக்கு மட்டும் ஸ்கூல் சீக்கிரமா விட்டுறாங்க, நான் மட்டும் லேட்டா வரேன். அக்கா, நீங்களே என் வயசுல இப்படி தான வந்திருப்பீங்க. நீங்க கொட்டாய் விட்டதுக்கு திட்டு வாங்குனீங்க தானே? இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சு? நாங்க நின்னு கேட்டுட்டு இருந்தனே. யார்ட்டையும் சொல்லிராத. யார்ட்டையும் சொல்லிராதன்னு சொன்னாதான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். நைஸா கிள்ளிட்டோம். என்னடி பண்ண? அவன் தான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன்னு சொன்னா, அதான் கிள்ளி விட்டேன். இனிமேல் அவன் மேல கைய வச்சு பாரு.